ஸோ வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் தான் விக்கி ஜெயர் பேசிக்கிட்டு இருக்கேன். சார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து வடக்கன் ட்ரோல். வரக்கூடாதுண்ணா. ஸோ ஆக்சுவலாக இது நமக்கு புது கண்டென்ட் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பழைய சேனல் இது ஏற்கனவே போட்டு மில்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பழைய வியூவர்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸை வச்சு கலாய்க்கிறது தான் இந்த கண்டென்ட்டோடைய டாப்பிக்கே. இல்லை செத்த பையில என்கிட்ட வந்ததுன்னா அறுத்து கிழிச்சு விடுவேன். அறுத்து ஆமாம், நான் உன்னை வந்தேன்னா நீ தேவையான வீடியோ போடுற எனக்கு. நீ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? இப்போ சில பேர் வந்து ப்ரோ வடக்கன்ஸும் மனுஷங்க தானே ப்ரோ, ஏன் ப்ரோ அவங்களை கலாய்க்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிகர் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு வச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதுவும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன்ஸும் சாதாரண ஆள் கிடையாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? नूब हैकर आ जाना कस्टम में, पता चल जाएगा। आएगा कस्टम में आएगा। பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த வடக்கன்ஸ் எங்கே ஆரம்பித்தாலும் கடைசியாக ரூம் மேட்ச்சில் தான் வந்து முடிப்பானுங்க. நம்ம என்ன சொன்னாலும் கஷ்டமாஜான்னு தான் சண்டைக்கு வருவானுங்க. பாருங்க நீங்களே. अबे पीसी प्लेयर को ऐसा गान मार देता है मैं। இல்ல புரியல. ஸோ என்ன பேசுகிறானே புரியல. அப்புறமா உத்து கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது நம்ம லிங்கேஷ் அண்ணாச்சியை வந்து அசிங்கமாக திட்டிருக்கான். இவனை தான் திட்டுறான், ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. तुम्हारा एक बंदा हमको दे दो और तुम लोग 2 बंदा रहो, ठीक? अरे नूबड़ा, मेरा विकी जेआर भाई, मेरा नाम विकी जेआर. तुम नूबड़ा कस्टम आ जा बॉस के सारे कुत्ता. ஐயோ பைப்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பாத்தீங்களா, இந்த போக்கெல்லாம் என்ன மாதிரியே பேசி அந்த வடக்கங்கிட்ட என்ன கோத்து உள்ளான்னு ஐடியா பண்ணுது. செத்த பையில உனக்கு நான் என்ன செய்ய சொல்லு. आएगा भाई, आजा 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 कस्टम में इनवाइट कर, आ जाए कस्टम में. கஷ்டம் போலாமாடா, நான் வச்சு உட்கார வச்சிடலாமா இவனை? Are you serious right now, bro? Wait a minute. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? ஆல்ரெடி இப்படி தான் ரூம் மேட்ச்னு ஒரு வாட்டி கூட்டு போயிட்டு செம்மடி வாங்கி கூட்டு வந்தான். ஆனால் அது நாங்கள் அதுக்கப்புறம் போய் ரிவெஞ்ச் அடிச்சிட்டோம், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் மறுபடியும் கூப்பிட்றான். இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். 1 vs 3 ஆஜா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 2 vs 2 நாக்கு தள்ளுது. அப்படியே ஒரு 1v3 போயிட்டு அறுத்து தள்ளிடுவாரு. 1v3 मेरे 3 बंदे तुम 1. ஆளு நான்டா கிடைச்சனா போடாங்க. तू तो प्रो है ना, तू प्रो है, हमको नुबड़ा बोला है ना भाई. तो ऐसा क्यों बोल रहा है? ஏன்னா 3 பேரா வந்து அடிக்கிறீங்க அப்படின்றான். A few minutes later. நீங்க நான் என்ன சொன்னா தெரியுமா? உன்னைக்கு வரதா ஒன்னே தெரியாதுன்னா நீ சொன்னா 3 நாள் வருவே. வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கன் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்குலாம் ஷாக் ஆகி போச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான் பையன். What the fuck? Bro, you know Tamil? ஆமா. எங்க? Where are you? நான் கன்னியாகுமரியில நான் பேசு. நான் நம்ம புள்ளனா இது. கன்னியாகுமரி. பட் तुम on என்ன உட சொல்றது? क्या बोल रहा है? बोलो. on state, which state? birth state, born state. ஏன் இப்படி வளர்ற? बस तुमको इंग्लिश नहीं आता है भाई. எனக்கு ஒரு மைல் தெரியாதுல எனக்கு. சரி, எந்த ஸ்டேட்ல பிறந்தீங்க? நானா கன்னியாகுமரியில நான் பேசு. நம்ம சிட்டி சென்னை தானே எனக்கு சிட்டி. என்ன ஆந்திரால இருந்து இங்க வந்து என்ன ரவுடிசமா? என்னடா என்ன ஆந்திரா என்னடா, தமிழ்நாடு என்னடா? நீ தெலுங்கு பேசுறியா? எனக்கு தெலுங்கு தெரியாதே மக்கா, எனக்கு தெலுங்கு தெரியாது. கஸ்டம்ல வரியானே வாங்க. உங்களுக்கு நீ 2 ஆள் எடுத்துப்போ, எனக்கு ஒரு ஆள் தான். இந்த வடக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் உன்னோட ஹோம் டவுன்னு சொல்கிறான். நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி ஸ்லாங்கில் வேற பேசி காமிக்கிறான். அதுவும் மக்கான்லாம் வேற சொல்கிறான். எங்களுக்கு ஒரே சிரிப்பாகி போச்சு. உங்களுக்கு இவ்வளோ ஹிந்தி ஃப்ளூயண்டா இருக்கு. ஹிந்தி கத்துக்குனீங்களா? நம்ம அங்கே சைட்ல நிறைய ஆள் இருக்கேன், ஹிந்தி ஆள். அதாவது இப்போ இவன் என்ன சொல்ல வரானா, இவன் வந்து கன்னியாகுமரியில் பிறந்து வளர்ந்தவனா, சைடில் இருக்க இந்திய ஆளுங்கிட்டலாம் போயிட்டு இவர் ஹிந்தி கற்றுக்கினாராமா. அப்படி தான் இவர் வந்து சொல்கிறாரு. ஒர்க் போறீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஆமாம்மா, ஒர்க். என்ன ஒர்க்? ஒரு பிசினஸ் பண்றியா?
நான் இங்கே காஃபி ஷாப்ல. நீங்க ஹிந்திக்காரன் நினைச்சு தான் அடிச்சோம். நாங்க ஹிந்திக்காரங்கலாம் வந்து கலாய்ப்போம், அதனால நாங்க ஹிந்திக்காரன் நினைச்சு அடிச்சிட்டோம். சாரிங்க சரி சரி மகளே, சரி ஒண்ணு இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. சரி மக்களே. டேய் நீ தமிழ் ஆளுன்னு கூட நான் ஒத்துக்கிறேன்டா. மக்களே எல்லாம் சொல்லாதடா டேய், முடியலடா. பிஆர் ரேங்க்ல ஒரு மேட்ச் போலாம். சரி வாங்க. நம்பர் 2. சரி இவ்வளவு பேசி ஒரு பேர் என்னன்னு கேட்காம போயிட்டோம் பாரு. நம்பர் 2 நீங்க என்ன ஆளுங்க? சரி இவ்வளோ பேசிட்டு அவன் பேர் என்னன்னு கேட்கலையேன்னு சொல்லிட்டு உன் பேர் என்ன பை அப்படின்னு கேட்டோம். அனூப் அனுப்புன்னு சொல்லிட்டான். சொல்றேன் அனுப்புன்றதெல்லாம் இந்திக்காரன் வைக்கிற பேராச்சே. நீங்க எனக்கு தெரிஞ்சு கொத்தனார் வேலை செய்ய வந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வடக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அண்ணே நான் சும்மா சொன்னேன், லிங்கராஜா, எனக்கு பேர் லிங்கராஜா. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி மாற்றிட்டான். ஃபஸ்ட்டு அனுப்புன்னு சொன்னான், இப்போ பார்த்தீங்கன்னா லிங்கராஜா ஒரு பேர். அப்போ உன் பேர் நிஜமாலுமே லிங்கராஜா, நீ இந்திக்காரன் கிடையாது, அப்படிதானே? என்னடா கேட்டேன், உனக்கு ஒய்ஃப் இருக்கான்னு ஸோ கேட்டியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டோம். ஓகே சதி ஓகே. பார்த்தீங்களா சொன்ன மாதிரியே பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்குது. எப்படி ப்ரோ, எனி டிப்ஸ்? ஸோ நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கம் ஏதோ பேரெல்லாம் வந்து ரேண்டமாக வளர ஆரம்பிச்சிட்டான். சனி லியோனி, புரிஸ் கலீஃபா. எது புர்ஜ் கலீஃபாவா? பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேராக சொல்ல ஆரம்பிச்சிட்டான் போக்கால. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரியே ப்ரிட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னு யார் ப்ரோ யார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். கூகுள் பாத்தியா? கூகுள் ப்ரோ அவங்க நடிகை தானே? இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சரி கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு எத்தனை பசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டோம் அவன்கிட்ட. 5 बच्चा है भाई, 5 बच्चा. பார்த்தீங்களா நண்பர்களே, 5 குட்டியை போட்டுட்டு புர்ஜ் கலீஃபா அந்த கலீஃபான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். ஒரே துப்பாக்கி 5 தோட்டா. சிரிக்கிறான். இல்ல இது எனக்கு இது கேஸ் ஐடி. You what? உங்க பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ? லிங்கம். Why the fuck you lying? Why you always lying? இல்ல. No bro. ரசலிங்கம். அதுவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் மேடப் நேம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னா லிங்கேஷ்ன்ற பேரை பார்த்துட்டான். அந்த லிங்கேஷ்லேருந்து அப்படியே மாடிஃபை பண்ணி லிங்கம்னு சொல்லிட்டான். அவனுக்கு வேற பேர் டக்குன்னு யோசனை வரல போல. நான் ஃபாஸ்ட் என்ன சொல்லிடுச்சுனே, ரசலிங்கம். இல்ல ஏலே இப்படி பண்றியே, ஐயா பேயில போகணும்ல ப்ரோ. எப்படி மரியாதை எல்லாம் பேசாம பாரு ப்ரோ. விக்கி மரியாதை கொடுத்து பேசுறா. சரி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த வடக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டாக்ஸிக்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல வடக்கம் தான் இவன். ஆனால் இவனுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கெட்ட வார்த்தைலாம் பேசி திட்டின்னு இருந்தான். சரி ஓகே, இதோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் டாட்டா பை பாய், see you, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கடா டேய்.